சுன்னத் ஆபரேஷன் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமானா இல்ல. நான் மருத்துவர் ஷேக் அப்துல்லா, லாப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சர்ஜன், கனி மருத்துவமனை, ராமநாதபுரம். சர்கம்ஷன் ப்ரொசீஜர் பண்றதுனால என்ன ஆகும்னா, அந்த தோலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கு, வெள்ளத்தன்மை, இந்த அழுக்கு படுறது கொஞ்சம் தவிர்க்கலாம். குழந்தை யூரின் ஃப்ரீயா போகும். பிறந்த குழந்தைங்க நெறைய பேரு யூரின் வந்து சரியா போக மாட்டேங்குது. சொட்டு சொட்டா போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தோல் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது ஃபுல்லா புண்ணா இருக்கும். வெள்ளையா மக்குமா மாரி இருக்கும். அத வந்து பொதுவா பெற்றோர்கள் வந்து அத தள்ளி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. தயக்கம் காட்டுவாங்க. ஸோ அத நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வராது. சுன்னத் ஆபரேஷன் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமானா இல்ல. பெரியவங்களுக்கும் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கும் ஈவன் மேரேஜ் ஆனவங்களுக்குமே என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அந்த தோல்ல நுனியில வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வென்ட்டா வரும். ஸோ இதனால உடலுறவு வச்சுக்க கூட அவங்க தயக்கப்படுவாங்க. வலி ஏற்படும். அவங்களால உடலுறவு கூட வச்சுக்க முடியாது. ஸோ கல்யாணம் ஆனவங்க, வயசானவங்க, அவங்க யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ, அந்த நுனியில வந்து தோல் நுனியில வந்து புண் இருக்கோ, வலி இருக்கோ, வேதனை இருக்கோ, நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமா சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய சர்கம்ஷன் ஆபரேஷன பண்ணிக்கலாம்.